Capital. வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எப்பா அரவிந்து எந்திரியா, காலேஜுக்கு லேட் ஆகுதியா? அம்மா போய் உனக்கு டீ போட்டு கொண்டு வரையா, எந்திரியா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. எந்திரிப்பா, எந்திரிச்சு காலேஜ் கிளம்புப்பா. சரிம்மா. சரிப்பா, நான் போறேன். எந்திரிச்சிருப்பா, எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புப்பா. சரிங்கம்மா, எந்திரிக்கிறேம்மா. நேத்து பார்த்த பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. இன்னைக்கும் காலேஜ் வருவாள்ல, நம்ம குளிச்சுட்டு கிளம்பலாம். அரவிந்து, காலேஜ் கிளம்பிட்டியாயா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாயா. சரிங்கம்மா. கார்த்தி வேற வெயிட் பண்ணுவான். கிளம்புறேம்மா. சரிப்பா அரவிந்து, போயிட்டு வாப்பா. என்ன மச்சான், எப்போ வந்த? இப்பதான்டா வந்தேன். சரி மச்சான், வா. ஏன் கேட்டுக்கிட்டே நிக்கிற? காலேஜுக்குள்ள போலாம். போகணும்டா. அருணு வரேன்டா. சரிடா மச்சான். மச்சான், உனக்காக தான்டா வெயிட்டிங்க. அப்படியாடா, எனக்காக தான் வெயிட் பண்றீங்களா? ஆமாடா, அப்புறம் யாருக்கு வெயிட் பண்ணுவாங்க? சரிடா, வாங்க கேன்டீன் போலாம். ஏன்டா வந்தவனே கேன்டீன் சாப்பிடலையா? ஆமாடா மச்சான், காலையிலேயே சாப்பிடலடா. என்னடா, என்ன சாப்பிட போற? பசிக்குது மச்சான், ஒரு டீ மட்டும் குடிச்சுக்கிறேன்டா. சரி மச்சான், டீ சாப்பிடு மச்சான். டே அரவிந்து, இதுதான்டா நம்ம காலேஜ் படிக்கிற கடைசி வருஷம். இந்த வருஷமாவது லவ் பண்றா. லவ் பண்ணலன்னா சர்டிபிகேட்ல ஃபெயில்னு எழுதிடுவாங்க. என்னது லவ்வா? லவ்வெல்லாம் எனக்கு செட் ஆகுதுடா. எனக்கு டிகிரி வாங்கினா போதும்டா. லவ்வெல்லாம் நமக்கு வேண்டாம். இவன் இப்படித்தானே உனக்கு தெரியாதடா. காதல்னு சொன்னாலே ஓடிடுவான். ஹலோ ஜென்டில்மேன்ஸ், என்ன காலையிலே கேன்டீன்ல மீட்டிங் நடக்குதா? அடடே, நம்ம டிபார்ட்மெண்ட் குயின் வந்திருக்காங்கடா. உன் வாயை முதல்ல லாக் பண்றா. அரவிந்து, நீ சொன்னா கேட்பாங்கடா. நீ அமைதியா இருந்தா போதும். நேத்தியாண்டி காலேஜ் வரல கனி? நேற்று கொஞ்சம் வேலை இருந்துச்சுடி, அதான் லீவ் போட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவே லீவ் போட்டியா? இந்த வருஷம் லீவ் போட்டுக்கிட்டே இரு கனி. ரம்யா, இந்த காலேஜ் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல? எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி டவுட்டு? கேண்டீன் எங்க இருக்கு? இன்னைக்கு உனக்கு முதல் நாள். கிளாஸ் எங்க இருக்குன்னு கேட்டாலும் பரவாயில்ல. கிளாஸ்லாம் எப்பவுமே இருக்கும், ஆனா பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்காதுல்ல. உன்னோட இது வேலையா போச்சுடி உனக்கு. சரி வாங்க கேண்டீன் போலாம். டே, அங்க பாருடா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை, பாவம்டா, அவங்க எல்லாரும் பயந்துருவாங்கடா. நம்ம போய் வெல்கம் பண்ணலாமா? ஏதாவது வம்பு பண்ணாதடா. இருங்கடா, வர்றேன் போய் பேசிட்டு. எஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ். அம்மா, உங்களுக்கு காலேஜ் ரூல்ஸ் தெரியுமா? என்ன ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சீனியரை பார்த்தா ஸ்மைலி பண்ணணும். அப்படியா? போதுமாங்கனே. ஐயோ, என்ன இது? நீங்க தானே சிரிக்க சொன்னீங்க, அதான் சிரிக்கிறீங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய சிரிப்பெல்லாம் எங்களுக்கு வேணாப்பா. சிரிக்காத. பயமா இருக்குதுமா. வேற என்ன ரூல்ஸ் இருக்கு சொல்லுங்க. சீனியருக்கு டீ வாங்கி கொடுக்கணும். என்னது டீயா? டீலாம் வாங்கி தர முடியாது. இல்லை கார்த்தி. ரம்யா, காலையில வந்தவனே கேண்டீன்ல பிரச்சனை. உன யாரடி அவங்கள கிண்டல் பண்ண சொன்னா? அந்த சீனியர் பேசினதாண்டி சரியில்லை. சரி விடு, மேம் வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு காலேஜ் வரும்போது எல்லாரும் அசைன்மெண்ட் செஞ்சுட்டு வந்துருக்கணும். என்னங்கடி காலேஜுக்கு வந்த முதல் நாளே அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க? அதை விட நம்ம கேண்டீன் சமோசா ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு எப்பவுமே சாப்பாடு தான்.
வேற என்னடா வேலை சாப்பிடுறத விட்டா? வண்டி எடுத்துட்டு வா போலாம். என்னடா வண்டி எடுத்துட்டு வர சொன்னா பதிலே சொல்ல மாட்டேன். அப்படி இல்லடா, அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கணும். அடடா, நம்ம ஹீரோவுக்கு முதல் பார்வையிலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. லூஸ் மாதிரி பேசாதடா, சும்மா கேட்டேன். சும்மா கேட்டவன் தான் இப்ப ஃபாலோ பண்ணலான்னு சொல்றானா? ரம்யா, அந்த சீனியர் உன்னைய பாக்குற மாதிரியே இருக்குடி. இப்படிலாம் இல்லடி, பஸ் வருது பாரு. அப்படியோ ஒரு வழியா பஸ் வந்துருச்சுடி. ஆமாடி. நான் மச்சான் வர வர எதுவுமே சொல்ல மாட்டேன். அத்தடா சொல்ல சொல்றேன். இல்ல பிடிக்கலன்ற, லவ்லாம் பண்ண மாட்டேன்ற, அப்புறம் ஃபாலோலாம் பண்ற. அப்படிலாம் இல்லை மச்சான். தெரியலடா, ஆனா அந்த பொண்ணை பார்த்தா மட்டும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா. அப்ப நீயும் லவ்ல விழுந்துட்டியாடா? லவ் பண்றனான்னு கேட்டா எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணை பார்த்தா மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா. அப்படியே மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா லவ்வா தான்டா இருக்கும். தெரியல, ஆனா அந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்குடா. சரி மச்சான், வாடா வீட்டுக்கு போலாம். சரிடா, போலாம்டா. காலேஜ் முடிஞ்சு வந்துட்டேடி ரம்யா? வந்துட்டேன், இப்பதான் வந்தேன். இப்பதான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, நான் போய் காசு கொண்டு வரேன். சரிம்மா. பரவாயில்ல, இன்னைக்கு அந்த சீனியர்லாம் நம்மளை கிண்டல் பண்ணும்போது அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல பையனாக தான் இருப்பாங்க போல. ஆனால் அவங்கள பார்க்கும்போது மட்டும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் ஏன்னு தெரியல. ஒருவேளை அவங்கள எனக்கு பிடிச்சிருக்குமோ? அவங்க கண்ணை பார்க்க வந்தது மட்டும் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு. நமக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை அவங்களுக்கும் அப்படி இருக்குமா? என்னன்னு தெரியல. சீபா வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னமும் அவங்க என்னதான் பார்க்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் கிண்டல் பண்ணுறா. ரம்யா, என்ன யோசனையிலே இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ காலேஜில் நடந்த விஷயத்த நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி என்னம்மா நடந்துச்சு? ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுகளோட பண்ணுற அலப்பறைங்க தான். எனக்கு தான் 2 ஃப்ரெண்டு இருக்காளுகளே, 2 பேரும் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலம்மா. அப்படி என்ன பண்ணாப்லைங்க? சீனியர்லாம் கிண்டல் பண்ணுறாளுங்கம்மா. சரி விடுமா, சின்ன பிள்ளைங்க தானே. சரிடா, காஃபி சாப்பிடு, நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். சரிம்மா. என்னம்மா ரம்யா, காலேஜ் முடிஞ்சாமா? முடிஞ்சுப்பா, இப்போதான் வந்தேன். இருங்க, உங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா ரோசா, போ. காலேஜ்லாம் பிடிச்சிருக்கா ரம்யா உனக்கு? காலேஜ்லாம் பிடிச்சிருக்குப்பா, நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆயிட்டாங்களா ரம்யா? ஆமாப்பா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால எப்பவுமே க்ளோஸாக தான் இருப்போம். இன்னும் உங்க அண்ணனை தான் காணோம். காலேஜ் விட்டா வீட்டுக்கு வர மாட்டான். என்னதான் பண்ணுவானா காலேஜ் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு வராம? சரி விடுங்கப்பா, அண்ணன் வரப்ப வருவான். இந்தாங்க காபி. இன்னும் உன் மையம் வரலையா? வருவாங்க, இப்பதானே ரம்யா வந்தா. இந்தா வந்துட்டான் பாரு. தினேஷ், வந்துட்டியாப்பா? வந்துட்டேம்மா, இப்பதான் வந்தேன். அம்மா உனக்கு காப்பி எடுத்துட்டு வருவாப்பா? இல்லம்மா, வேண்டாம், நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தேன். என்னடா போய் வந்ததுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறோம்ன்ற? இன்னைக்கு ஃபோர்ட்ஸ்ப்பா, அதனால விளையாண்டது கொஞ்சம் டயர்டா இருக்கு. என்னமோ பண்ணு. நானும் காஃபி சாப்பிட்டேப்பா, நானும் போய் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, போய் எழுதுறேன். சரிம்மா, நல்லா படிக்கணும். கண்டிப்பாப்பா, நான் அதுக்காக தான் காலேஜே போறேன். நான் காஃபி எடுத்துட்டு போய் ரூம்லயே குடிச்சுக்கிறேம்மா. சரிம்மா. அசைன்மெண்ட் எழுதணும், எழுதிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சில நேரத்தில் மட்டும் தோணுது அவங்களும் நானும் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு பரவாயில்ல, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். அரவிந்த், காலேஜ் முடிஞ்சாப்பா? முடிஞ்சுமா. அவனை போய் வீட்டுல விட்டு வரேம்மா, கார்த்திய. காஃபி ஏதாவது கொண்டு வரவாப்பா? இல்லம்மா, ஒண்ணு வேண்டாம்மா. சரிப்பா, சரி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாப்பா. இல்லம்மா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. சரிப்பா அரவிந்த். என்னதான் பண்ணாலும் தெரியல, அவளை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. இப்ப கார்த்தி சொன்ன மாதிரி நம்ம அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமான்னு தெரியல வேற. ஒருவேளை இப்படிதான் இருக்குமா லவ்னா? அதுதான் எனக்கும் தெரியல. கார்த்தி சொன்ன மாதிரி லவ்வா இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குமான்னு தெரியலையே.
அது எப்படா அரவிந்து உன்னை பிடிக்காம போகும்? நாளைக்கு போய் பேசி பார்க்கலாம். ஆனா அவ கண்ணை பார்க்கும்போது அவ்வளவுதான்.